ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலுமே ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதோட மீனிங். அண்ட் இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படிங்கிற எஸ்ஸே யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி கார்னிக் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துடலாமா? நம்மளோட டேலி நவம்பர் 24, 1888 பிறந்திருக்கிறாங்க. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் டீச்சரும் கூட. இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இது ரெண்டுமே அவரோட ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் இவர் 1 நவம்பர் 1955 இறந்துருக்கிறாரு. நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே இவர் தனியாக எஸ்ஸேவாக எழுதலை. அதாவது இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதாவது ஒரு புக் எழுதியிருக்கிறாரு ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக்கில் இவர் நிறையா பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அந்த பிரின்சிபல்ஸில் இதுவும் ஒரு பார்ட். அதாவது இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதை மட்டுமே தனியாக நமக்கு எஸ்ஸேவாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த எஸ்ஸேயில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா நம்மளோட தப்பை நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம் இல்லையா, நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம்ல, நம்ம அது நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்காக நம்ம மற்றவங்கள பழி சொல்கிறது, ப்ளேம் பண்ணுறது மூலியமாக நமக்கு ஒரு அற்புதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கதான் செய்யும். பரவாயில்லப்பா, நம்ம இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை, அவங்களால தான் இதெல்லாம் நடந்தது, நம்ம செஞ்சுருந்தோம்னா இப்படிலாம் இருந்திருக்காது, நம்மளை நம்மளே ஒரு ஏமாற்றிக்குவோம். எதுக்காக அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூலியமாக நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. பட் குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம இப்படி தொடர்ந்து மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நம்ம கூட உள்ளவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாருமே நம்ம கூட இருக்க விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோம். ஸோ நம்ம பண்ண தப்பை நம்ம அட்மிட் பண்ணிக்கணுமே தவிர வேறு யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தப்பே பண்ணக்கூடாது. நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியாமல் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி இந்த பண்ண தப்பை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா யாருமே தப்பு பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான கரேஜும் ஒரு ஹானஸ்டியும் தேவை. எதுக்குன்னா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்குறதுக்கோ இல்லைன்னா அட்மிட் ஆகிறதுக்கோ ஒரு கரேஜும் ஒரு ஹானஸ்டான மைண்டும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு பையனாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். நம்ம பண்ணதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே தப்பே இல்லைனாலுமே நம்ம ஆச்சு மூச்சுன்னு கத்துறதுக்கு பதிலாக பொறுமையாக கன்வின்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக கத்தி சண்டை போடுறதுக்கு பதிலாக பொறுமையாக கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்தத்தில் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுற தப்பை நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். நான் தான் பண்ணப்பா, அந்த தப்புக்கு பிரச்சனை காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு பயங்கரமான ஹானஸ்ட் அண்ட் கரேஜ் தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஆத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம ஆத்தர் இதுக்காக நமக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படிங்கிற எஸ்ஸே ஒரு புக்கோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். அதில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நமக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள் நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்தர் வெர்சஸ் போலீஸ்மேன். ஆத்தர் அப்படின்னா நம்ம யார் பார்த்தோம், அண்ட் டேன்லி தான் பார்த்தோம் இல்லையா. நம்ம டேன்லி வெர்சஸ் போலீஸ்மேன் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு. அண்ட் வேரன் வித்
வித் ஆர்ட் எடிட்டர். அண்ட் இது எல்லாமே வந்து நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுக்கலைனாலுமே வந்து குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். நான் சொன்ன ஸ்டோரி வந்து ஞாபகம் வர்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹார்வே விசஸ் பாஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி அண்ட் பிக்கெட் சார்ஜ், சைனீஸ் கல்ச்சர், எல்பர்ட் ஹர்பர்ட் அண்ட் ஹிஸ் இரிட்டேட்டட் ரீடர். இந்த 6மே வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாரு. அண்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வந்து டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து இதோட மெயினான கண்டென்ட். அண்ட் இந்த கண்டென்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து எஸ்ஸே வந்து சம்மரைஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ அந்த ஸ்பெல்லிங்காகவும் அண்ட் உள்ள கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காகவும் உங்களுக்கு வந்து நான் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ள ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்தர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ போலீஸ்மேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆத்தருக்கு வந்து ஒரு போலீஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஆத்தரும் அவரோட டாக் இருக்குது. டாக் வந்து என்ன டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகோட நேம் வந்து ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்டன் புல்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு. அந்த டாகோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டாக். அந்த 2 பேர் நம்மளோட ஆத்தரும் அவரோட டாகும் வந்து இருக்கிறாங்க. நான் அவங்க 2 பேர்த்துக்கும் தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் அந்த டாகுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆர் மியூசல்டு அப்படிங்கிறப்போ MUZZLED. மியூசல்டு அப்படின்னா நம்ம வந்து நாய் எல்லாமே கடிக்கக்கூடாது. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் பெட் அனிமல் வச்சுருந்தீங்க, அது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும், நாயை வந்து கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வாய்க்கு வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த டாகுக்கு வந்து போடலை. இது வந்து அமெரிக்கனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு லா. அமெரிக்காவில் வந்து டாக் வந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அதே மாதிரி அந்த மியூசல்டு வந்து நம்ம வாயில் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாகுக்கு வந்து அது போடாதது வந்து ஒரு க்ரைமாக வந்து அமெரிக்காவில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் வந்து அவரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த பார்க்கில் வந்து யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோடய டாக் வந்து ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆத்தரை வந்து வார்ன் பண்ணாராம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நடந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சார்ஜ் அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் டாக் வந்து நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் நம்ம போலீஸ்மேன் வந்து வார்ன் பண்ணுறாரு. ஆனால் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒகேஷனில் அனதர் டைம் என்ன நடக்குன்னா, நம்மளோட ஆத்தரும் அந்த டாகும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கில் இருக்கிறச்ச வந்து டாக் வந்து ஓடுது. அந்த ரோப் வந்து இப்போ நம்ம நார்மலாகவே நம்மளோட பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும், டாகாக இருக்கட்டும், வெளியே கூட்டிகிட்டு போனோன்னா கழுத்தில் ஒரு ரோப் டைப் பண்ணியிருப்போம்ல, அந்த ரோப்பை வந்து ஒரு கையில் பிடிச்சி வைக்காமல் என்ன பண்ணுறாருன்னா ரோப் இல்லாமல் அந்த டாக் ஓடுது. அண்ட் டாக் ஓடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தருக்கு வந்து தெரியுது. இதனால் வந்து போலீஸ்மேன் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவர் ஆல்ரெடி வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டிஸ்ஓபேயிங்காக இருக்குல்ல, நம்ம ஆத்தருக்கே தெரிஞ்சிருச்சு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபால்ட்டை வந்து அட்மிட் பண்ணுறாரு. நான் வந்து டாகுக்கு ரோப் போடுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அந்த போலீஸ்மேன்கிட்ட போய் தனியாக பேசுகிறார். என்ன அப்படின்னா, நான் பண்ணது வந்து தப்பு தான், நான் வந்து அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது, இனிமேல் வந்து நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போலீஸ்மேன் வந்து ரொம்பவே காம் ஆகிட்டார். எதுக்காக அப்படின்னா ஆத்தர் வந்து அவர் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டதுனால அவர் வந்து ரொம்பவே காம் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கேரேஜை வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு அனுப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் நம்மளோட ஆத்தர் வந்து அவரோட தப்பை ஒத்துக்கிட்டதுனால தான் நம்ம போலீஸ்மேன் வந்து அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாரன் வித் அன் ஆர்ட் எடிட்டர். அதாவது வாரனுக்கும் ஆர்ட் எடிட்டருக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து 2வது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வாரன் அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஆஃபன் வந்து நம்ம ஆர்ட் எடிட்டர் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் எரர்ஸை கூட அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ வாரன் வந்து இந்த டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அவரோட தப்பை வந்து அவரே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறார். பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானே வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கேன்னு தன்னை தானே சொல்லிக்கிறாரு. அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்புக்காக வந்து நான் என்டையர் ஒர்க்கே வந்து உங்களுக்காக திரும்பி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணுறாரு. அண்ட் நான் அந்த தப்பு பண்ணதுனால நான் ரொம்ப அஷேமாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு சின்ன இதை கூட என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கிரிட்டிசைஸ் பண்ண உடனே நம்மளோட அந்த ஆர்ட் எடிட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட சைடு இருந்து அந்த சைக்காலஜிக்கல் ஆர்டர் படி அனதர் வேலேருந்து பார்க்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவரோட பக்கம் அதாவது நம்மளோட வாரன் இருக்காருல்ல, அவர் சார்பாக நம்மளோட ஆர்ட் எடிட்டர் வந்து பேசுகிறாரு. வழக்கமாக ஆர்ட் எடிட்டர் தான் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக அவர் வந்து நம்ம வாரன் சைடு பேசுகிறாரு. இல்லைப்பா, இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இதனால் பரவாயில்ல, இதை வந்து நம்ம இப்படி ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவருக்கு வந்து இன்னொரு ஒர்க்கை கூட அவருக்காக வந்து கொடுக்குறாரு. இந்த ஒர்க்கையும் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அண்ட் இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் பாஸ். அதாவது ஹார்வேஸ்க்கும் அவரோட பாஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஹார்வே ஃப்ரம் நியூ மெக்சிகோ. அண்ட் ஹார்வேங்கிறவர் வந்து நியூ மெக்சிகோவில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராங்கான ஆத்தன்டைஸ்டு வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருவார். என்ன அப்படின்னா, ஹார்வே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற இன்னொரு ஆளுக்கு, அதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து சிக்ஸ் லீவில் இருக்கார். சிக் லீவ் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல, உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதான் சிக் லீவ். அந்த சிக் லீவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் போட்டு விட்ருவார். ஃபுல் பேமெண்ட் போட்டு விட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணியை வந்து அவங்க திரும்பி வாங்கிக்கலாம். அண்ட் வாங்கினாலும் கூட இந்த எம்ப்ளாயால் இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்வே மேலே தான் வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஹார்வே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாஸ்டே போய் டேரெக்டாக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் வந்து தெரியாமல் இப்படி வந்து மாற்றி பணத்தை போட்டுட்டேன், இது வந்து எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு, என்னால் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவர் பண்ண தப்புக்காக வந்து கன்ஃபஸும் பண்ணுறாரு. இனிமேல் வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி கன்ஃபஸ் பண்ண உடனே அவரோட பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவப்படுறதுக்கு பதிலாக அவருக்காக அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாரு. எதுக்காக? நம்மளோட ஹார்வேக்காக அவர் பேசுகிறாரு. இல்லைப்பா, இதை வந்து அவங்க தான் மணி வந்து திருப்பி கொடுத்துட்றாங்கல்ல, இது வந்து உன்னோட ஃபால்ட் மட்டும் கிடையாது, அதாவது பர்சனல் பேனலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் செக் பண்ணியிருந்துருக்கலாம் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து உன்னோட ஃபுல் மிஸ்டேக் மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸில் வந்து மொத்தம் 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 6 எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர்ஸோட நேம் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கூட ஈஸியாக எழுதிடலாம். மேபி இதை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி எழுதலாம். இல்லை அப்படின்னா அந்த கேரக்டர்ஸை கொடுத்து அவங்களோட பார்ட்டை மட்டும் எழுதுங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதனால டீட்டெயில்டாக கவனிச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, அவரோட பாஸ் வந்து மிஸ்டேக் வந்து அவங்க மேலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட வந்து நம்ம வந்து மணியை கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து நம்ம இந்த மிஸ்டேக் வந்து திருத்திக்கலாம். அண்ட் திருப்பி வந்து நம்ம மணியை வாங்குறதுனால வந்து நமக்கு வந்து மணியும் லாஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் பாஸ் வந்து இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து போய் கமிட் பண்ணுறது மூலியமாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 4th எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ, அண்ட் ஜென்ரலி அண்ட் பிக்கெட்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறப்போ வந்து 1863 வந்து ஒரு அமெரிக்கனில் வந்து பிக்கல் சார்ஜ் அப்படிங்கிறது உண்டு. அண்ட் அமெரிக்காவில் வந்து ஒரு பார்ட்டில் சிவில் வார் நடக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1861 இருந்து 65 வரைக்கும் நடக்குது. இந்த வார் வந்து எங்கே டேக் பிளேஸ் ஆகுது அண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஸ்டேட் யூனியன்ஸ்லேருந்து சவுத் ஸ்டேட் கான்ஃபெடரேட்ஸ் வரைக்கும் வந்து நடக்குது. இந்த ஜென்ரல் பிக்கெட்ஸுங்கிறவங்க வந்து பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ட்ரிக்காக வந்து அவங்க பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஜென்ரல் லீ வந்து ஃபால்ட்டாக வந்து ஒரு ஆர்டரிங் கொடுத்துட்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பண்ண ஒரு சின்ன அந்த ஆர்டரிங்னால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபெயிலியர் ஆஃப் வாரை வந்து அந்த வாரில் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எனிமீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போது வார்னால் வந்து 2 ஆப்போனன்ட் டீம் இருக்கும். அவங்க ஆப்போனன்ட் டீம் வந்து இவங்களோட பீப்புள்ஸ் எல்லாமே வந்து, அதாவது அந்த வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வாரியர்ஸ் எல்லாமே வந்து கொல்றாங்க. மோர் தென் 4000 பிக்கெட் மென் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க.
ஸோ இவங்க இறந்ததுனால இதுக்கு எல்லாமே காரணம் யார், அந்த பிக்கெட் சார்ஜ் கொடுத்த நம்மளோட ஜென்ரல் லீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிக்கிறார். பிக்கெட் மென்ஸ் எல்லாமே வந்து இறந்துட்டாங்க, இதுக்கு வந்து யார் காரணம், அப்போ வந்து ஜென்ரலாக ஹெட்டாக இருந்த ஜென்ரல் லீ தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு அவரே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரீசன் வந்து அந்த மற்ற கல்வாரிஸ் எல்லாமே லேட்டாக வந்ததாக இருக்கலாம், அண்ட் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போதாததுனால இருக்கலாம். சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஃபெயிலியருக்கு வந்து காரணம். ஆனாலும் கூட அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால, அந்த பிக்கெட் சார்ஜில் உள்ள ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால இப்படி வந்து நடந்திருக்கு. அந்த சார்ஜை கொடுத்தது வந்து நான் தான் அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்னென்னா அவரோட ஈகோ வந்து பின்னாடி போய் அவர் பண்ண தப்புக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிவிட்டு, நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சப்ளிகேஷனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் ரிசைன் பண்ணிட்டு வந்து மனப்பூர்வமாக கீழே இறங்கி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவரோட வேலையை ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் பண்ணது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அண்ட் இது வந்து 4th எக்ஸாம்பிள். 5th என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கல்ச்சரில் வந்து ஒரு கல்ச்சர் உண்டு. அண்ட் அந்த கல்ச்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அந்த வந்து கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது வந்து இப்போ வந்து சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு சண்டை அப்படின்னா அந்த சண்டையில் வந்து முதல்ல ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த சண்டையில் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முதல்ல இறங்கி வர வேண்டியது பெரியவங்க தான். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆத்தர் வந்து அந்த சைனீஸ் கல்ச்சரில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் சுவாங்கோ. இவங்க வந்து சைனீஸ் நேம் அப்படிங்கிறதுனால மைக்கேல் சுவாங்கோ ஸ்பெல்லிங் நான் வந்து ஸ்பெல் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. MICHAEL மைக்கேல் சுவாங்கோ, CHEUNG சுவாங் அப்படிங்கிறது வந்து அவரோட நேம். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டியூட்டர் கோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹாங்காங்கில் இருக்குது. சைனீஸ் ட்ரெடிஷன் படி நான் சொன்னேன் இல்லையா, எல்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டேக் பிளேஸ் ஆகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகன்சிலேஷன் அப்படின்னா இப்போ ஒரு சண்டை நடக்கு, 2 பேத்துக்கும் ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்டை வந்து சரி பண்ணுறதுக்கு பெரியவங்க தான் வந்து இறங்கி வரணும். அண்ட் அதை தான் வந்து ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சைனீஸ் ஃபாதர் அவருக்கு வந்து அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் அவர் பண்ண தப்புனால வந்து அவர் பையன் வந்து அவர் விட்டு போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எல்டர்ஸ் தானே வந்து ஃபஸ்ட்டு இறங்கி வரணும். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமிங்கில் வந்து நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது தெரியுது, அவருக்கு வந்து அவர் ஃபேமிலி அண்ட் பையனை பார்க்கணும், அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. தன்னோட வயசு பார்க்காம அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா அவரோட ஈகோ முன்னாடி தன்னோட அன்பு வந்து தோற்றக்கூடாது, அவர் ஈகோவோட அந்த அன்பு வந்து தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபேமிலி தான் முக்கியம். அவர் ஈகோவாக ஒரு பையனா அப்படிங்கிறப்போ ஒரு பையனாக வந்து அவருக்கு பெருசாக தெரிஞ்சா, ஸோ அவரே தானே இறங்கி வந்து அவர் பையன்கிட்ட வந்து பேசி அண்ட் அவர் பையனும் வந்து அவரை ஃபர்கியூ பண்ணுறாரு, அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கியூ பண்ணி 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து 5th எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 6th எக்ஸாம்பிளாக வந்து ஆல்பர்ட் ஹெர்பர்ட் அண்ட் ஹிஸ் இரிட்டேட்டட் ரீடர். ஆல்பர்ட் ஹெர்பர்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரிஜினல் ஆத்தர், ஒரு மோஸ்ட் ஒரிஜினல் ஆத்தர் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து 6th எக்ஸாம்பிளை வந்து சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ரேரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எனிமீஸை கூட அவர் வந்து ஃப்ரெண்டாக வந்து ஆக்கிக்குவாராம். அவர் எனிமீஸ் கூட அவங்களோட சைடு போய் பார்த்து நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை வந்து ஃப்ரெண்டாக மாற்றிக்குவார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ரைட்டர் ஹெர்பர்ட்டோட ஒரு பழக்கம். அண்ட் இந்த இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒர்க்ஸ் மூலியமாக ஒரு ரீடர் வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனால் வந்து இந்த ஒர்க்ஸ் வந்து அவருக்கு பிடிக்காமல் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்கிறாரு. அண்ட் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெர்பர்ட் வந்து அவர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணி அந்த டிஸ்அக்ரீஸ் இருக்குள்ள அவருக்குள்ள டிஸ்அக்ரீஸ் எல்லாமே வந்து இவர் கரெக்ட் பண்ணி அவர் கூட வந்து பேசி அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒர்க்ஸ்னால தானே அவர் டிஸ்அக்ரி ஆகிருக்காரு, அது எல்லாமே வந்து அவர் கூட வந்து டைரெக்டாக அவர் இடத்துக்கே கூப்பிட்றாரு. நம்மளோட ஹெர்பர்ட்டோட பிளேஸ்க்கே வந்து அவர்
அவரை கூப்பிட்டு பேச வச்சு அவரோட அந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ட்ராஷ் ஓவர் பண்ணுறாரு. பண்ணி அண்ட் மறுபடியும் வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்றாங்க. இது மூலியமாக வந்து அவரோட அந்த எக்ஸ்ப்ளோசிவான ரீடரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனுக்குள்ளே கொண்டு வராரு. நம்மளோட எனிமீஸே வந்து நம்ம பேச்சு மூலியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான கேரக்டர் பார்த்தீங்களா? வழக்கமாக நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், எனிமீஸ் அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். யாராவது எனிமீஸ் எல்லாம் பேசி ஃப்ரெண்ட் ஆக்குறோம்னு யோசிப்போமா? ஆனால் நம்மளோட எல்பர்ட் ஹெர்பர்ட் வந்து யோசிச்சு அப்படிலாம் ஃப்ரெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காராம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னார்ல, இந்த 6 எக்ஸாம்பிள்ஸுமே வந்து பப்ளிக், கமர்ஷியல், ப்ரொஃபஷ்னல் அண்ட் வார் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒரு அட்மிட்டிங் ஒரு ஃபால்ட்டை வந்து அட்மிட் பண்ணுறதுனால என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஒருத்தவங்களோட மிஸ்டேக்கை வந்து நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணிவிட்டு அவங்களோட நம்ம பேசுகிறது மூலியமாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து நம்ம வாழலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அதை வந்து முதல்ல அட்மிட் பண்ணணும். யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கலாம், மென்டல் மெச்சூரிட்டியாக இருக்கலாம், எதை பற்றியுமே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளே வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணுறது மூலியமாக அடுத்தவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு ஏலியன் லிப்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கணும் நம்ம தப்பு அப்படின்னா நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கணும். அண்ட் யாருக்காகவுமே வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேவர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்மளோட ஃபேவரட் அப்படிங்கிறதுனால தப்புக்கு வந்து நம்ம ஃபேவரிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்து நம்ம ஈகோனால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடவே கூடாது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோவாக ரிலேஷன்ஷிப்பாக அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் போகணும். ஈகோ வந்து அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம முதல்ல டவுன் ஆக்கி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கமிட் பண்ணியிருக்கிறது மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு வந்து எல்லாருமே அட்மிட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்மிட் பண்ணுறதுக்குமே ஒரு ஹானஸ்ட் அண்ட் கரேஜ் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து சம்மரி. அண்ட் சம்மரியில் வந்து இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. சம்மரியில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.